மாமா கத்தால ஏஞ்சிக்கும் போது தொண்டையில் ஒரு பக்கம் கரகரப்பு ஒரு பக்கம் கிச்சு கிச்சுப்பு தண்ணி கூட முழுகாவில் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. வெளியே வேறு டமால் டுமால் சவுண்டுன்னு ஏஞ்சி போய் பார்த்தாக்கா 2 குழந்தைங்களும் கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தாக்கா முட்டியோ இட்லி இருந்துச்சு. அத்தை சாப்பிட்டு ப்ரேயர் பண்ண உட்காந்தேன். அதுக்கப்புறம் பைபிள் படித்தேன். பைபிள் படிக்கும் போது ஒரே ஒரு ஃபீல் தான் கைஸ், நம்மளுக்கு தெரியாத ஆன்சர் கூட கடவுள் நம்மளுக்கு பைபிள் மூலியமாக நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரீயாகும் போது நம்ம யார்கிட்டனா பேசணும்னு யோசிச்சா அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, அவங்க பேசணும்னு யோசிக்கும் போது நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். இந்த மாதிரி உலகத்தில் கடவுள் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜிம்முக்கு வரதுக்கு முன்னால் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ப்ரெட்டை சாப்பிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெரிஷனு புல்லப்ஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா புல்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா புல்லப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வார்ம் அப் செட்டுன்னு கூட சொல்லுவேன் பேக் ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ லேட் புல் டவுன் ஆயிருந்தோன்னே ஸ்ட்ரைட் ஆம் புல், பைசப்க்கு வந்து கேபிள் கர்ல்ஸோ ஆமர் கர்ல்ஸோ பண்ணிக்கின்னு இந்த ஹேண்டில் என்னத்துக்கு போட்டுங்கிறனாக்கா எனக்கு எல்போ ஸ்விங் ஆகுது. ஸோ எல்போ ஸ்விங் ஆகும்போது எப்படின்னாக்கா மைண்ட் மசில் கனெக்ஷன் போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணிங்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு நேற்று வச்ச சிக்கனும் ரைஸோ பொரியல் இருந்துச்சு. வேலைக்கு வர டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு லபுக்குன்னு அத்தை சாப்பிட்டு நம்ம வேலைக்கே லேட் ஆனாலும் எவ்வளோ கூலாக ரெடி ஆகிட்டு போய்க்கிற பார்த்தீங்களா? அண்ட் மறக்காமல் ஒரு ஃபாலோ ஒரு லைக் ஒண்டி தட்டி விட்டுருமாமே. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண மச்சா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரல இன்றைக்கி, ஒரே ஒரு பன்னு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா பன்னு சென்டரில் சிக்கனே வச்சு பர்கரை எடுத்துன்னு வந்துட்டுக்கிறான். ப்ரோட்டீன் பாரு ஒரு பக்கம் பர்கர், எது சாப்பிட்லான்னு யோசிக்காமல் சரி 2 சாப்பிடலாம், வயிறு சும்மா தானே இருக்குதுன்னு 2 சாப்பிட்டு நைட் டின்னருக்கு அதே சிக்கனு முட்டை சப்பாத்தியோடய முடிச்சிட்டேன். ஒட்டாமே லவ் யூ.